அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினில் முர்ஸலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल करीम वल फ़ुरक़ानिल मजीद बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम. क़ुलिल्लाहुम्मा मालिकल मुल्क तु'तिल मुल्क मन तशा व तंज़िउल मुल्क मिम्मन तशा. सदक़ल्लाहुल अलीयुल अलीम. अन अबी बकरा नफ़ी रज़ियल्लाहु तआला अन्हु क़ाल क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम कमा तकूनून युवल्ला अलैकुम औ कमा क़ाल अलैहिस्सलातु वस्सलाम. रब्बि इश्रह लि सद्री व यस्सिर लि अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली. அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் உயிரது மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற இருக்கின்ற நம் அனைவர் மீதும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலாவால் புனிதப்படுத்தப்பட்ட துல்காதா மாதத்துடைய முதல் ஜும்மாவில் அல்ஹம்துலில்லாஹ் வீற்றிருக்கிறோம். அடுத்து 3 மாதங்கள் கண்ணியமான மாதங்கள். துல்காதா, அடுத்து வரக்கூடிய துல்ஹஜ், அதுக்கு அடுத்து வரக்கூடிய முஹர்ரம். அல்லாஹ் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்பதனால் நாமும் இந்த மாதங்களுடைய தினங்களை கண்ணியப்படுத்துவோம். இந்த மாதங்களில் பாவங்களிலிருந்து முழுமையாக விலகி இருப்பதற்கும் நன்மையான காரியங்களிலே அதிகமாக விரைவதற்கும் நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. குறிப்பாக கடந்த ரமலானிலே நாம் செய்த அமல்கள், நோன்புகள், தொழுகைகள், திக்ரு துஆக்கள், குர்ஆன் திலாவத்துகள், அல்லாஹுடைய பாதையில் நாம் செலவு செய்த தான தர்மங்கள், அன்பளிப்புகள், ஜக்காத்துகள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. அன்பான சகோதர பெருமக்களே, நேற்றைய தினம் தமிழகம் முழுக்க தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய தேர்தல் மிக விறுவிறுப்பாக நடைபெற்றது. கடந்த சில தினங்களாக அதை பற்றி மட்டுமே பேசி கொண்டிருக்கிறோம் இல்லையா? வீட்டில், வெளியில், பள்ளிவாசலில், கடை வீதிகளில், எங்கு பார்த்தாலும் நம்முடைய பேச்சு தேர்தலை ஒட்டி தான் இருந்தது. அநேகமாக அடுத்த 4ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட அப்படி தான் பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். நேற்றைய தினம் நம்ம வாக்கு செலுத்தி விட்டோம். அவ்வளவுதான், நம்முடைய கடமை நீங்கிருச்சு. இதுக்கு மேலே இருக்கிறவனா பார்த்து ஒரு நல்ல ஆட்சியாளனா கொடுத்தா போதும் அல்ஹம்துலில்லாஹ் என்று கடந்து போகக்கூடிய மனநிலையில் தான் நம்ம அதிகமாக இருக்கிறோம். ஒவ்வொருவரும் தன்னுடைய கட்சிக்கு அபிமானிகளாக பேசுவதை பரவலாக பார்க்கலாம். தேர்தல் முடிஞ்சு கூட தமிழகத்தில் இதுவரை வாக்கு சதவீதம் 85 தொட்டதில்லை, முதல் முறையாக தொட்டு இருக்கிறது. எனவே ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் அந்த அளவுக்கு திட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள், அதனால் மக்கள் பெருவாரியாக ஓட்டு போட்டதாக ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து சிலர் தன்னுடைய கட்சி அபிமானிகளாக கருத்துக்கள் சொல்வதை பார்க்கலாம். இன்னும் புதிதாக கட்சியை ஆரம்பித்தவர்கள், நடிகர்களுக்கு பின்னால் செல்லக்கூடியவர்கள், இந்த நடிகரை எப்படியாவது முதல்வராக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இளைஞர்களெல்லாம் ஒன்றுபட்டு அதிகமாக வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள் என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய சிந்தனைக்கேற்றவாறு கருத்துக்களை பேசுவதை நாம் பார்க்கலாம். ஹைர், எப்படி இருந்த போதிலும் அல்லாஹு தாலா நமக்கு நல்ல ஆட்சியாளர்களை வழங்குவானாக. குறிப்பாக நம்ம கடந்த வாரங்களிலே பேசியது போன்று மக்களை பிளவுபடுத்தாத ஆட்சியாளர்களை அல்லாஹு தாலா வழங்குவானாக. கடந்த வாரம் நம்ம ஒரு செய்தியை பேசினோம். நிறைய மோசமான ஆட்சியாளர்களை உலகம் கண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹு தாலா ஃபிரௌனை கண்டிப்பது போன்று ஃபிரௌனை விட மோசமானவர்களாக இந்த உலகத்தை நம்ம யாரையும் பேசுறதில்லை. ஏன் ஃபிரௌன் அவ்வளவு மோசமானவனாக பார்க்கப்பட்டான் என்பதற்கான மிக முக்கியமான காரணம், அவன் தன்னை ரப்பு என்று சொல்வது கூட அந்த கருத்தை கூட வேறு சில மோசமான தலைவர்களும் பேசியிருக்கிறார்கள். ஆனால் அவனுடைய மிக முக்கியமான பிரச்சனை மக்களை பிளவுபடுத்தினான்.
மக்களை 2 பிரிவுகளாக நடத்தினான். ஒரு பிரிவினர்களுக்கு நிறைய சலுகைகள், ஒரு பிரிவினர்களுக்கு நிறைய கொடுமைகள். மக்களை பிளவுபடுத்தியது அல்லாஹு தஆலாவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே நம்ம ஒவ்வொரு முறையும் இப்படி தான் கேட்கிறோம், துவா செய்கிறோம். உலகம் முழுக்க மக்களை பிளவுபடுத்தாத, மக்களிலே சாதி மதம் பார்க்காத அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடிய நல்ல ஆட்சியாளரை வழங்குவாயாக என்று கேட்கிறோம். அல்லாஹு தஆலா தமிழகத்திலும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியாளரை நமக்கு வழங்குவானாக. அன்பான சகோதர பெருமக்களே, நல்ல ஆட்சியாளர்கள் அமர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? நேற்றே செஞ்சிட்டோமே, ஓட்டு போட்டாச்சு. முடிந்த அளவு எந்த அளவுக்கு கன்வின்ஸ் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நமக்கு தெரிந்த நபர்களை, நமக்கு சார்ந்த கட்சிக்காக வேண்டி கன்வின்ஸும் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே என்ன செய்யணும்? எல்லாம் முடிஞ்சு போச்சு என்பதாக ஒரு நிலைப்பாடு நமக்கு இருக்கலாம். முஸ்லீம்களாக நம்ம அப்படி யோசிக்கவும் கூடாது, யோசிக்கவும் முடியாது. நமக்கென்று ஒரு பார்வை இருக்கிறது. முஸ்லீம் அல்லாதவர்கள் யோசிக்கிற மாதிரி முஸ்லீம் யோசிச்சா நம்ம முஸ்லீமாக இருக்கணும். முஸ்லீம் அல்லாதவன் எப்படி யோசிக்கிறானோ, நான் முஸ்லீம் யோசிக்கிற மாதிரி ஒரு முஸ்லீம் யோசித்தா நம்ம முஸ்லீமாக இருந்து என்ன பயன்? ஆட்சி அதிகாரங்கள் சம்பந்தமாக, இந்த ஆட்சி அதிகாரங்களுக்கும் நமக்குமான படிப்பினைகள் சம்பந்தமான ஒரு முக்கியமான செய்தி, நாம் தான் ஆட்சியாளர்கள் என்ற கோணத்தில் சில செய்திகளை பார்க்கலாம். முதலாவதாக ஆட்சிகளை பற்றி பேசும் பொழுது அல்லாஹு தஆலா திருமறையில் நிறைய பேசுகிறான். ஒரு வார்த்தை பல இடங்களிலே பேசப்படுகிறது. வலில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமியுடைய ஆட்சி அதிகாரம் அவனிடத்தில் மட்டுமே இருக்கிறது. இது பேஸ். இதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ளணும். நம்முடைய பகுதிக்கு யார் வேண்டுமானாலும் கவுன்சிலராக இருக்கலாம், எம்எல்ஏவாக இருக்கலாம், எம்பியாக இருக்கலாம், தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடிய முதலமைச்சர்களாக, இந்தியாவை ஆளக்கூடிய பிரைம் மினிஸ்டர்களாக, பிஎம்களாக யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு செய்தியில் ஒன்றுபட வேண்டும், ஆட்சி அதிகாரம் என்பது முழுக்க அல்லாஹ்விற்கானது. அவன் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குண்டானவன் அல்ல அல்லாஹ், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கானவன் அல்ல அல்லாஹ். இன்றைக்கி எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்படுகிறார், 5 வருஷம் இருப்பார். ஆட்சி கலக்கப்பட்ட 2 வருஷம் 3 வருஷத்தில் மாறலாம் இல்லையா? ஆனால் அல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி என்பது, அல்லாஹு தஆலாவுடைய அதிகாரம் என்பது அது ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வர முடியாது. வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து கியாமத் நாள், அதற்கு பிறகும் ஆட்சி என்பது அல்லாஹு தஆலாவிடத்தில் மட்டுமே உண்டானது. அவன்தான் வானத்திற்கும் அதிபதி, பூமிக்கும் அதிபதி, அண்ட சராசத்திற்கும் அவன்தான் அதிபதி. இதுதான் அடிப்படை பேஸ். இப்போ அதே குர்ஆனில் அல்லாஹு தஆலா வானம் பூமியுடைய அதிகாரம் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்கின்ற அதே அல்லாஹு தஆலா குர்ஆனில் நிலப்பரப்புகள் சம்பந்தமான சில அதிகாரங்களை பற்றியும் பேசுகிறான். ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்துடைய 26வது வசனம், அல்லாஹு தஆலா வசனம் இப்படி தான் ஆரம்பிக்கிறது. குல், நபியே நீங்கள் சொல்லுங்க. என்னன்னு சொல்லணும்? அல்லாஹும்ம மாலிகல் முல்க், யா அல்லாஹ் நீ தான் ஆட்சி அதிகாரி, உனக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. துத்தில் முல்க மந்தஷா, நீ நாடுகிறவர்களுக்கு அதிகாரத்தை வழங்குகிறாய். ஒரு தன்சிஉல் முல்க மிம்மன் தஷா, நீ நாடுகிறவர்கள் அதிகாரத்தை பிடுங்குகிறாய். அதிகாரம் என்பது அருமையான சகோதர பெருமக்களை வெறுமனே நம்ம தேர்வு செய்வதனால மட்டும் ஏற்பட்டு விட போவதல்ல. அல்லாஹ் யாரை அமர வைக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவர்தான் அந்த கட்டிலில் அமர முடியும், அந்த நாற்காலியில் அமர வைக்க முடியும். அவரை தவிர்த்து வேறு யார் உட்கார வேண்டும் என்று இந்த உலகமே சேர்ந்து முயற்சிகள் செய்தாலும் அதற்கு வாய்ப்பில்லை. அல்லாஹ் யாரை அமர வைக்கும் என்று முடிவு செய்கிறானோ அவர்கள்தான் அமர முடியும். இது அல்லாஹுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இதை கேட்கின்ற உரிமையோ தகுதியோ அதிகாரமோ நமக்கு கிடையாது. யாருக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுக்கணும் அவனுக்கு தெரியும். நம்ம போய் அவன்கிட்ட கேட்க முடியாது, யா அல்லாஹ் இவ்வளவு மோசமானவனை, கேவலமானவனை நீ எப்படி ஆட்சி கொடுத்த, நம்ம கேட்க முடியாது. அவனாக பார்த்து கொடுக்கிறது அவனோட இது. என் பொருளை நான் யாருக்கும் கொடுக்க முடியும், என்னுடைய வாகனத்தை நான் யாருக்கும் கொடுக்க முடியும், என்னிடத்துல யாரும் கேள்வி கேட்க முடியாது. அதுதான் இந்த வசனத்துடைய பொருள். அவன் நாடினா யாருக்கும் கொடுக்க முடியும், எப்படியும் கொடுக்க முடியும். ஏன் கொடுத்தன்னு கேட்க முடியாது, ஏன் கொடுக்கலன்னு கேட்க முடியாது. எனக்கு ஆதரவான ஒருத்தனுக்கு நீ ஏன் கொடுக்கல அந்த கொஸ்டினும் ரைஸ் பண்ண முடியாது. அவன் தான் அவ்வளவு மோசமானவனாச்சு, அவனுக்கு ஏன் கொடுத்தன்னு கேட்கவும் முடியாது. கேட்கிற அருகதையோ அதிகாரமோ உரிமையோ நமக்கு இல்லை என்பதை முதல்ல நம்ம விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அருமையான சகோதர மக்களே, குர்ஆன் நெடுங்கிலும் நிறைய செய்திகள் இருக்கிறது. அவன் நாடுனா யாரையும் கொடுப்பான், எப்படி கொடுப்பாலாம் சொல்ல முடியாது. அதிகாரம் என்பது, ஆட்சி என்பது யாருக்கும் அவனால் கொடுக்க முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் மக்காவில் 53 ஆண்டு காலங்கள் வாழ்ந்தார்கள். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. 40 வயசு நுபுவத், அடுத்த 13 வருஷம் ஏகத்துவ பிரச்சாரம், 53 வயசு ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு அவன் முடிவு செஞ்சுனா முகமது இனி இந்த ஊரில் இருந்தால்
சரி வராது, கொண்டே தீரணும் முடிவு செஞ்சுட்டு அல்லாஹ் தாலாவுடைய கட்டளை நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்கன்ட்டு ரசூலுல்லாஹ் மக்காவிலேருந்து கிளம்புனாங்க மதீனாவிற்கு. ரசூலுல்லாஹ் ஏதோ அடைக்கலம் தேடி தான் போனாங்க. ஆனால் அல்லாஹ் தாலா மதீனாவை ரசூலுல்லாஹ்வுடைய கையில் கொடுத்தான். நான் கடந்த வாரம் கூட பேசினேன். போகும்பொழுதே அல்லாஹ் தாலா துஆ செய்ய சொன்னான், வஜஅல்லி மின் லதுன்க சுல்தான நசீரா, யா அல்லாஹ் எனக்கு உன்புறத்திலிருந்து அதிகாரத்தை கொடு என்று நபியே நீங்கள் துஆ செய்யுங்க. அல்லாஹ் சொன்னால் ரசூலுல்லாஹ் செய்தார்கள். அல்லாஹ் தாலா மதீனாவில் அதிகாரத்தை வழங்கினான். மக்காவில் இருந்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் ஒரு ஆன்மீக தலைவர், அல்லாஹ் ரசூலை பற்றிய சொர்க்க நரகத்தை பற்றி பேசி கொண்டிருந்த தலைவர். மதீனாவிற்கு போனவர் ரசூலுல்லாஹ் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவினார்கள். அது மட்டும் இல்லை, யோசித்து பாருங்கள், ரசூலுல்லாஹ் கூட யோசித்து பார்த்துருப்பாங்களா? மக்காவிலேருந்து போகும்போது மதீனாவில் எல்லாம் அதிகாரத்தை கொடுப்பான்ட்டு எதிர்பார்க்க அல்லாஹ் கொடுத்தான். சரி, மதீனாவுக்கு போயாச்சு. அடுத்த 8 வருஷம் எந்த மக்கா ரசூலுல்லாவை விரட்டி அடித்ததோ, எந்த மக்கா ரசூலுல்லாஹ் இந்த பூமியில் வாழக்கூடாது என்று சொன்னதோ, அதே மக்கா ரசூலுல்லாவுடைய கட்டுப்பாட்டில் வெறுமனே 8 வருஷத்தில் வந்துச்சு. ரசூலுல்லாஹ் கூட எதிர்பார்க்கல. ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்திருப்பார்களா? இங்கேருந்து நம்ம விரட்டப்படுறோம். ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த மக்கா என் காலுக்கு கீழே வரும். இந்த மக்காவிலிருந்து என்னை விரட்டியவர்கள் எல்லாம் என் கட்டுப்பாட்டுக்கு கீழே எனக்கு கீழே வருவார்கள் என்று ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்தார்களா? அல்லாஹ் கொடுத்தான். நாடு நான் கொடுக்கணும் முடிவிட்டு அல்லாஹ் எப்படியும் கொடுப்பான். வரலாறு நிறைய செய்திகள் இருக்கிறது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கண்ணான் என்ற தேசத்தில் சகோதரருடைய பொறாமையின் காரணமாக தூக்கி வீசப்பட்டார்கள். பாலங்கிணற்றில் தூக்கி வீசப்பட்டார்கள். இவன் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை. யார்? சகோதரர்களே முடிவு செய்கிறாங்க. இவன் இந்த யூசுஃபு நம்ம குடும்பத்தில் இல்லை, பூமியில் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை, இவன் நம்ம ஊரில் இருக்கக்கூடாது என்று தூக்கி வீசப்பட்டார்கள் கிணற்றில். அங்கிருந்து வழிபோக்கர்கள் மூலமாக நபி யூசுஃப் குழந்தை பருவத்தில் தூக்கி கொண்டு செல்லப்படுகிறார்கள் எகிப்தில். ஒரு கட்டத்துக்கு பிறகு சிறைக்கெல்லாம் போகிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு எகிப்து யார் காலடியில் வருகிறது? ஹதரத் யூசுஃபுடைய காலடிக்கு வருகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எகிப்துடைய பெரிய தலைவராக அதிகாரியாக அமர்கிறார்கள். எந்த யூசுப் கண்ணான் தேசத்திலிருந்து சகோதரர்களால் தூக்கி எறியப்பட்டார்களோ அதே சகோதரர்கள் ஒரு கட்டத்துக்கு பிறகு நபி யூசுப் இடத்துல உதவி தேடி செல்கிறார்கள். ஒரே சூரா யூசுப்னு ஒரு அத்தியாயம் பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அல்லாஹ் தஆலா அவ்வளவு அழகாக பேசுகிறான். எந்த யூசுஃபை கொலை செய்யணும், நம்முடைய குடும்பத்திலிருந்து பிரிக்கணும் என்று முற்பட்டார்களோ அதே சகோதரர்கள் நபி யூசுப் இடத்துல மண்டியிட்டார்கள் என்ற வரலாறுகள் பார்க்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, நிறைய செய்திகள் இது சம்பந்தமாக சொல்லிக்கொண்டே போகலாம். நேரத்தை கருதி என்னுடைய தலைப்புக்குள்ளே போவதனால இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக இன்னும் ஒரே ஒரு செய்தியோடு நான் முடித்துக்கொள்வேன். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தாலூத் என்ற அரசருக்கு கீழே ஒரு படை வீரராக இருந்தார். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சின்ன படை வீரர், 14 வயசு சிறுவர் இல்லையா? அவனுடைய அல்லாஹ் தஆலா அவரை மேலே வைத்து அழகு பார்க்கணும் என்று முடிவு செய்தான். ஒரு கட்டத்துக்கு பிறகு மிகப்பெரிய அரசராக உருவெடுக்கிறார்கள் ஹஸரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். யோசித்து பார்க்கல. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கனவு கூட காணலை அல்லாஹ் நமக்கு பெரிய அதிகாரத்தை கொடுப்பாய் என்பதாக. அல்லாஹ் கொடுத்தான். ஹதரத் உமருடைய வரலாறு என்ன? யார் இந்த உமர்? இன்னைக்கு 14 நூற்றாண்டுகளுக்கு பிறகும் உலகத்தை ஆளுவதற்கு தகுதியான ஒரே தலைவர் ஹதரத் உமர் என்று நாம் பேசலை. முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட உமரை பற்றி பேசுகிறார்களே. இந்த உமருடைய ஆரம்ப நிலை எப்படி தெரியுமா? ஒட்டகத்தை மேய்க்க தெரியாது. ஒரு எண்ணிக்கையில் ஒட்டகத்தை கொண்டு போன மேய்ச்சிட்டு அந்த எண்ணிக்கையில் கொண்டு வர தெரியாது. கத்தாபுடைய நாவால ஒரு ஒட்டக மேய்க்க கூட தகுதியற்றவர் என்று பெயர் பெற்றவர் ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மிகப்பெரிய அரசாங்கம் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் தான் இஸ்லாம் உலகத்தில் பெரும் பேரரசுகளை எல்லாம் கைப்பற்றியது. ஒட்டகம் மேய்க்க தகுதியற்றவராக இருந்த உமர் இஸ்லாமிய பேரரசு சாம்ராஜ்யத்துடைய தலைவராக உருவெடுக்கிறார்கள். பெரும் பேரரசுகள் எல்லாம், ரோம், பார்சி போன்ற பேரரசுகள் எல்லாம் ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலுக்கு கீழே வந்தது என்றால் இதுவெல்லாம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி, அல்லாஹ் முடிவு செய்தால் நாடினால் யாரையும் எங்கும் வைத்து அழகு பார்ப்பான். அவனுக்கு காரியங்கள் தேவையில்லை. அவனுக்கு இந்தந்த காரணங்கள் இருக்கணும், இந்தந்த காரியம் இருக்கணும் தேவையில்லை. அவன் முடிவு செய்கிறது தான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா திருமறையில் நம்ம ஓதிய வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க் துஅத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸீல் முல்க மிம்மன் தஷா. நாடியவர்களுக்கு ஆட்சியை வழங்குகிறான், நாடியவர்களுக்கு ஆட்சியை பிடுங்குகிறான். இப்போ இந்த ஆட்சியாளர்களை நல்லவர்களாக அமைய வேண்டும் என்றால் நமக்கான மிக முக்கியமான படிப்பினை நாம் நல்லவர்களாக அமைய வேண்டும். யோக்கியர்களுக்கு மட்டும்தான் நல்ல ஆட்சியாளர்கள் அமைவார்கள், அயோக்கியர்களுக்கு ஒருபோதும் அமைய மாட்டார்கள். இது குர்ஆனுடைய தீர்வு. குர்ஆன் சொல்லுகின்ற வாசகம். நான் எவ்வளோ அயோக்கியனாக இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு நல்லவன் அமையணும் என்றால் அது சாத்தியமே இல்லை. குர்ஆன் ஹதீஸிற்கு எதிரான சிந்தனை.
குர்ஆனில் நிறைய செய்திகள் இருக்கிறது, ஹதீஸ்கள் நிறைய இருக்கிறது. அன்ஆம் என்ற அத்தியாயத்தில் 65வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். குல், இதுவும் அல்லாஹ் அப்படி தான் ஆரம்பிக்கிறான். நபியே நீங்கள் சொல்லுங்க, என்ன சொல்லணும்? ஹுவல் காதிரு அலா ஐயபஸ அலைக்கும் அதாப மின் ஃபௌகிக்கும் அவ் மின் தஹதி அர்ஜுலிக்கும். உங்களுக்கு வானத்தில் உங்களுக்கு மேலிருந்தும் வேதனையை வழங்குவதற்கு அல்லாஹ்வால் முடியும். உங்களுக்கு மேலிருந்து அல்லாஹ்வால் வேதனை வழங்க முடியும், உங்களுக்கு கீழிருந்தும் அல்லாஹ்வால் வேதனை வழங்க முடியும். அல்லாஹ்வால் முடியாதுன்னு இல்லை. அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டா உங்களுக்கு மேலிருந்து வேதனைகளை வழங்குவான், கீழிருந்து வேதனைகளை வழங்குவான். தஃப்சீரில் பார்க்கலாம். அது என்ன மேலிருந்து வேதனை, கீழிருந்து வேதனை? மேலிருந்து வேதனை என்றால் யார் என்றால் நம்முடைய ஆட்சியாளர்கள். மோசமான கெட்ட ஆட்சியாளர்கள் எல்லாம் நமக்கு நியமிப்பான். நம்மின் மீது அக்கறை கொள்ளாத, நம்மின் மீது கவலை கொள்ளாத, நம்மளை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், நம்முடைய உடைமைகளை பறிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் மோசமான ஆட்சியாளர்களை அல்லாஹ் நமக்கு மேலே நியமிப்பான். அது அல்லாஹ் மேலிருந்து நமக்கு வழங்குகின்ற வேதனை. கீழிருந்து வழங்குகின்ற வேதனை, நமக்கு கீழ் உண்டானவர்கள் மோசமானவர்களாக இருப்பார்கள். சில நேரம் நம்முடைய மனைவி, சில நேரம் நம்முடைய பிள்ளைகள், சில நேரம் நம்முடைய பணியாட்கள், சில நேரம் நம்முடைய அடிமைகள், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். நமக்கு கீழ் உண்டானவர்கள் மோசமானவர்களாக இருப்பது அல்லாஹ் கீழிருந்து வழங்கக்கூடிய வேதனை. நம்முடைய ஆட்சியாளர்கள் மோசமானவர்களாக இருப்பது அல்லாஹ் மேலிருந்து வழங்குகின்ற வேதனை. அவ் எல்பிசக்கும் ஷியவும் யுதிக பாலக்கும் பாசபால். அல்லாஹ் நாடினா என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு மத்தியில் பிளவுகளாக ஏற்படுத்துவான். இன்னைக்கு நிறைய பிளவுகளை பார்க்கிறோம் இல்லையா? இவனை பார்த்தாலே அவனை கொன்றொழிக்கணும், இந்த நாட்டை விட்டு இவனை வெளியேற்ற வேண்டும் என்றெல்லாம் பல பிரிவுகள் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்துவேன், ஒருவர் இன்னொருவர் மீது குரோதத்தோடு இருப்பார் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அருமையான சகோதர பெருமக்களே, கெட்ட ஆட்சியாளர்கள் என்பது அல்லாஹ் நமக்கு வழங்குகின்ற வேதனை. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அல்லாஹ் நம்மை வேதனை செய்ய வேண்டும் என்றால் பல வடிவங்களில் வேதனை செய்வான். அதில் ஒன்று கெட்ட ஆட்சியாளர்கள். நிசா என்ற அத்தியாயத்துடைய 146வது வசனம், மா எஃப் அலுல்லாஹ் பி அதாபிக்கும். அல்லாஹ் அழகாக கேள்விப்பான், உங்களை வேதனை செய்யறதுனால அல்லாவுக்கு என்னப்பா லாபம்? யாராவது சொல்ல முடியுமா? என்ன அல்லாஹ் வேதனை செஞ்சனால, என் உயிரை பறித்ததுனால, என்னுடைய பொருளாதாரங்க என்னுடைய உடைமையை பறித்ததுனால அல்லாஹுக்கு ஏதாவது லாபம் இருக்கிறதா? ஒன்றும் கிடையாது. மா எஃப் அலுல்லாஹ் பி அதாபிக்கும் இன் ஷக்கர்த்தும் ஆமன்தும். நீங்கள் நல்லவர்களாக இருந்தால், நான் உங்களுக்கு வழங்கிய நியமத்துகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்துபவர்களாக இருந்தால், நீங்கள் யோக்கியவான்களாக இருந்தால், உங்களை வேதனை செய்வதற்கு அல்லாஹ் எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் அவ்வளவு மோசமானவன் கிடையாது. ஆனால் நீ மோசமானவனாக இருந்துட்டு அல்லாஹ் என் மேலே ரகம் செய்யணும், அல்லாஹ் என் இடத்துல நல்ல கருணையான பார்வை பார்க்கணும் என்று பேசுவது அனுமதிக்கப்பட்டதல்ல, அது நல்ல சிந்தனையும் இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அன்ஆம் என்ற அத்தியாயத்துடைய 129வது வசனம். இது எல்லாமே ஆட்சியாளர்கள் சம்பந்தமாக பேசப்படுகின்ற வசனங்கள். கதாலிக்க நுவல்லி பஅதல் ஸாலிமீன பஅதல் பிமா கானூ யக்ஸிபூன். உங்களின் மீது அல்லாஹ் சொல்கிறான், உங்களின் மீது நான் மோசமான ஆட்சியாளர்களை நிறுவுவேன். இல்லையா? நீங்கள் சொல்கிறது அவனே சொல்லுவான், ஆட்சியாளனே சொல்ல நான் மோசமானவன் தான், நான் கெட்டவன் தான். அப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை உங்கள் மீது நான் நியமிப்பேன், உங்களின் மீது நான் நியமிப்பேன். பிமா கானூ யக்ஸிபூன். ஏன் தெரியுமா? அதனால் எனக்கு எந்த ஃபாயிதாவும் இல்லை, எனக்கு எந்த பலனும் இல்லை. உன்னுடைய காரியங்களினால, நீ சம்பாதித்ததுனால, நீ பண்ணுறது பூரா அநியாயம், நான் உனக்கு நல்ல ஆட்சியாளர் நியமிக்கணுமா? அல்லாஹ்வுடைய கேள்வி. உன்னுடைய கெட்ட குணங்களின் காரணமாக, உன்னுடைய கெட்ட செயல்பாடுகளின் காரணமாக, அல்லாஹ்வுக்கு நீ செய்த மாறுகளின் காரணமாக, ஹலால் ஹராமை பேணுறதில்லை, எது சரி எது தவறு பேணுறதில்லை. அல்லாஹ் இதை அனுமதித்திருக்கிறான், அனுமதிக்கலையா, எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. ஆடு மாடு வாழ்கிற மாதிரி வாழ்ந்துட்டு உனக்கு நல்ல ஆட்சியாளர்களை எப்படி வழங்க முடியும்? அப்படி தான் நான் நியமிப்பேன், அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு அவர்களிடத்தில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை பற்றி கேட்கப்பட்டது. மோசமான ஆட்சியாளன், பல கொலைகளை கொன்றொழித்தவன், யசீதுடைய காலத்தில் வாழ்ந்தவன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப். முஸ்லீம் தான், மக்கா மதீனா நகரங்களே ஆளுநராக இருந்தவன். நிறைய கொலைகளை அநியாயங்கள் அவனுக்கு மேலே யாரும் கிடையாது, அந்த அளவுக்கு மிகப்பெரிய மோசமானவனாக இருந்தான். ஹசன் பஸ்ரியிட மக்களை தான் போய் கேட்கிறாங்க, இவ்வளவு மோசம் செய்கிறானே இவனுக்கா என்பதாக. ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறாங்க, அமாலுக்கும் உம்மாலுக்கும், உங்களுடைய காரியங்கள் தான்ப்பா உங்களுடைய தலைவர்கள், உங்களுடைய செயல்பாடுகள் என்னவோ அப்படித்தான் அல்லாஹ் உங்களுடைய தலைவர்களை நியமிப்பான் சொல்லிட்டு, ஜாமி சகீருடைய 2வது பாகத்தில் 167வது செய்தியாக நமக்கு கிடைக்கிற ஒரு செய்தியை அது ஹசன் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கமா தகூனூன யுவல்லா அலைக்கும், நீங்கள் எப்படியோ அப்படித்தான் அல்லாஹ் உங்களுடைய அதிகாரிகளை நியமிப்பான்.
ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, நல்ல விளங்கிக் கொள்ளுங்க. கமா தகூனூன, நீங்கள் எப்படியோ அப்படித்தான் உங்களுக்கான பொறுப்புதாரிகள், உங்களுக்கான ஆட்சியாளர்கள் அல்லாஹு தஆலா நியமிப்பான் என்பதாக ஹதரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னதாக நம்ம பார்க்கிறோம். அல்லாஹு தஆலாவுடைய தூதர் சொன்னதாக இந்த செய்தி நமக்கு கிடைக்கிறது. அருமையான சகோதர பெருமக்களே, வெறுமனே ஓட்டு போடுறதால மட்டுமே நம்முடைய தலையெழுத்து மாறிடாது இல்லையா? நல்லவர்கள் ஆட்சிக்கு வரணும் என்பதாக ஆசைப்படுறதுனால மட்டும், நல்லவர்களை தேர்வு செய்கிறதுனால மட்டும் நல்ல ஆட்சியாளர்கள் நமக்கு அமைந்து விட மாட்டார்கள். நமக்கு நல்ல ஆட்சியாளர்கள் அமைய வேண்டும் என்றால், நம்மின் மீது இறக்கப்படுகின்ற ஆட்சியாளர்கள் அமைய வேண்டும் என்றால், நம்மின் மீது இரக்கம் காட்டக்கூடிய, நம்மினுடைய அக்கறை கொள்ளக்கூடிய ஆட்சியாளர்கள் அமர வேண்டும் என்றால் முதல்ல நாம மாறணும். நம்முடைய செயல்பாடுகள் சரியாக இருக்கணும். அமாலுக்கும், உங்களுடைய செயல்கள் தான் உங்களுடைய தலைவர்கள், நாம் தான் நம்முடைய ஆட்சியாளர்கள். என்னுடைய பொறுப்புதாரி யார், எனக்கு மேலே யார் ஆட்சிக்கு வருவார், என்னுடைய பகுதியுடைய எம்எல்ஏ யார், என்னுடைய பகுதியுடைய எம்பி யார், என்னுடைய மாநிலத்துடைய சிஎம் யார், என்னுடைய தேசத்துடைய பிரைம் மினிஸ்டர் யார் என்பதை எல்லாம் தீர்மானிக்கிறது என்னுடைய செயல். நான் யோக்கியனாக இருந்தால் மட்டும்தான் என் மீது இரக்கம் காட்டக்கூடிய நல்ல ஆட்சியாளர்கள் அல்லாஹ் நியமிப்பான். அருமையான சகோதர பெருமக்களே, தபரானி ஷெரீஃபுடைய 7926வது செய்தி, மஜ்மஉ ஸவாயித் என்ற கிதாபிலும் இந்த ஹதீஸ் கிடைக்கிறது. 2வது பாகத்தில் 252வது செய்தி. கொஞ்சம் நீளமான செய்தி தான், நம்ம சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் நான் சொல்ல முயற்சி பண்ணுறேன். சுருக்கமாக இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் ஹஸரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹதீஸே குதுசி. இது ஹதீஸே குதுசி என்றால் அல்லாஹ் பேசுவதாக ரசூலுல்லாஹ் சில வார்த்தைகள் பேசுவார்கள். அல்லாஹ் தான் முத்தக்கல்லிம் பேசக்கூடிய ஸ்பீக்கராக இருந்து சில விஷயங்களை பேசுவான், அதை ரசூலுல்லாஹ் வாங்கி சொல்லுவாங்க. அதுக்கு பேர் ஹதீஸே குதுசி. அல்லாஹ் பேசுகிறான், இன்னல்லாஹ் யகூலு அனல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான் நான் தான் அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான் நான் தான் அல்லாஹ். லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வேறு இறைவன் கிடையாது. மாலிகுல் முல்க், நான் தான் ஆட்சி அதிகாரங்கள் என்னிடத்தில் மட்டுமே இருக்கிறது. ஒக்லூபல் முலூக்கி பியதி, மேலே சொல்லிட்டா நான் தான் அதிகாரிகளுக்கெல்லாம் ஆட்சியாளர்களுக்கெல்லாம் நான் தான் ஆட்சியாளன். தொடர்ந்து அல்லாஹ் பேசுகிறான், ஒக்லூபுல் முலூக்கி பியதி, உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற தலைவர்கள் அல்லது அரசர்கள் அல்லது ஆட்சியாளர்கள் இவருடைய உள்ளங்கள் என் கைவசம் இருக்கிறது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஒக்லூபுல் முலூக்கி பியதி, உங்களுடைய ஆட்சியாளர்கள், உங்களுடைய தலைவர்கள், உங்களுடைய அரசர்கள், உங்களுடைய மன்னர்கள், உங்களுடைய முதல் மந்திரிகள், உங்களுடைய பிரதம மந்திரிகள் யாராக இருந்தாலும் அவருடைய உள்ளங்கள் என் கைவசம் இருக்கிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் இபாத இதா அத்தா ஊனி, என்னுடைய அடியார்கள் எனக்கு கட்டுப்பட்டு நடந்தால், என்னுடைய அடியார்கள் எனக்கு வழிபட்டு நடந்தால், அத்தா ஊஞ்சனா முழுமையாக கட்டுப்படுறது, முழுமையாக கட்டுப்படுவது. நான் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எது ஹலால் எது ஹராம், என்ன வியாபாரம் பண்ணணும், என்ன வியாபாரம் பண்ணக்கூடாது, வியாபாரத்தில் எது கூடும் எது கூடாது, நான் என்னுடைய மனைவியோடு எப்படி நடந்து கொள்ளணும், நான் என்னுடைய பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொள்ளணும், நான் என்னுடைய அண்டை வீட்டார்களோடு எப்படி நடந்து கொள்ளணும், நான் என்னுடைய மஹல்லாவாதிகளோடு எப்படி நடந்து கொள்ளணும், இது எல்லாமே அத்தாவுனில் கட்டுப்படும். தொழுகிறது மட்டுமல்ல, நோன்பு வைக்கிறது மட்டுமல்ல, என்னுடைய எல்லா செயல்பாடுகளுமே அல்லாஹ் சொன்ன மாதிரி நான் அமைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கு தான் அத்தா ஊனி என்று சொல்லப்படும். இதா அத்தா ஊனி, அவர்கள் எனக்கு கட்டுப்பட்டு நடந்தால், ஹவ்வல் துக்லூப முலூகிஹிம், அவர்களுடைய ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களை நான் இப்படி நிரப்புவேன். எப்படி? பிராஃபதி வ ரஹ்மதி, இரக்கத்தை கொண்டும் கருணையை கொண்டும் நான் நிரப்புவேன். அதாவது அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னு சொன்னால், எனக்கு மேலே ஒரு ஆட்சியாளர் இருக்கிறான், அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், அவருடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. நான் என் ரப்புக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அந்த ஆட்சியாளருடைய உள்ளத்தில் என்னை பற்றிய இரக்கத்தை போடுவேன், என்னை பற்றிய ரஹமத்தை போடுவேன். அதாவது அல்லாஹ் என்ன சொல்ல வராங்கன்னா, என்னுடைய தலைவன், என்னுடைய ஆட்சியாளன், என்னுடைய முதல் மந்திரியோ, என்னுடைய பிரதம மந்திரியோ, என்னுடைய வார்டு கவுன்சிலரோ யாராக இருந்தாலும் என் மீது நலவன் ஆடணும்னு சொன்னால் அல்லாஹ் சொல்ல, நீ எனக்கு கட்டுப்படு, நீ எனக்கு முழுமையாக வழிபடு. உன்னுடைய ஆட்சியாளருடைய உள்ளத்தில் உன்னை பற்றிய இரக்கத்தையும் உன்னை பற்றிய கருணையையும் போடுகிறேன். இல்லையா? இன்னைக்கு நம்ம பரவலாக அப்படிதான் துவா செய்கிறோம், அல்லாஹும்ம ரப்பனா லா துஸல்லி அலைனா மல்லா இர்ஹம்னா. என்ன பொருள்? யா அல்லாஹ், எங்களின் மீது இரக்கம் காட்டாத ஆட்சியாளர்களை எங்களின் மீது சாட்டி விடாது. அப்படி என்ன செய்யணும்? யா அல்லாஹ், எங்களின் மீது அக்கறை கொள்ளணும், எங்களுடைய கவலையை அவனுடைய கவலையாக பார்க்கணும்,
எங்கள் மீது இறக்கப்படணும், எங்கள் மீது கருணை காட்டக்கூடிய ஆட்சியாளர்கள் கொடு என்று நம்ம கேட்கிறோம் இல்லையா? அல்லாஹ் சொல்றா, நீ எனக்கு கட்டுப்படு, உன்னுடைய ஆட்சியாளர்களுடைய உள்ளத்தில் உன்னை பற்றி இரக்கத்தையும் கருணையும் நான் போடுகிறேன். இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் இபாத், என்னுடைய அடியார்கள். இதான் எச்சரிக்கை. நம்ம என்னன்னா இப்போ ரெண்டாவது சொல்கிற மாதிரி நம்ம இருந்துக்கிறோம். ஆனால் முதல்ல சொல்லப்பட்ட ஆட்சியாளர்கள் நமக்கு வேணும்னு சொல்கிறோம். முதல்ல ஒரு கேட்டகரி எல்லாம் சொல்கிறான், இந்த கேட்டகரியில் நீ இருந்தீங்கன்னா உனக்கு இந்த கேட்டகரியில் ஆட்சியாளர்கள். ரெண்டாவது கேட்டகரி எல்லாம் சொல்கிறான், இன்னல் இபாத், என்னுடைய அடியார்கள். இதா அசவுனி, எனக்கு மாறு செய்தால் அசவுனியில் எல்லாமே கட்டுப்படும். நல்ல விளங்கி கொள்ளுங்க. எந்த பாவமாக இருந்தாலும், அல்லாஹ் தடுத்த எதையும் செய்தாலும் அது அசவுனியில் வந்துடும். அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்வது. என்னுடைய அடியார்கள் எனக்கு மாறு செய்தால் ஹவ்வல்து குலூபஹும் அலைஹிம் பிஸ்ஸஹ்தி உன்னுகுமதி, ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களில் என் மீது ஒரு வெறுப்பை ஏற்படுத்துவேன். இல்லையா? அடியார்கள் மீது நான் எந்த தவறும் செஞ்சிருக்க மாட்டேன், ஆனால் என்னுடைய பொறுப்புதாரி என்னை வெறுப்பாக பார்ப்பான். நம்ம பல நேரங்களில் யோசிக்கிறோம் இல்லையா? நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவனுக்கு தலைப்பே முஸ்லீம்கள் தான். இந்திய அளவில் எடுத்துக்கொள்ளுங்க, அவனுக்கு முஸ்லீம்களை பற்றி பேசலாடி அவனுக்கு அந்த நாள் கழிய மாட்டேங்குது. பள்ளிவாசல்கள் ஏதாவது செய்யணும், மதரசாக்களை பார்த்தா அவனுக்கு கண் உறுத்துது, முஸ்லீம் பெண்களை பார்த்தா புர்காவை பார்த்தா கண் உறுத்துது. இல்லையா? ஏன் நம்ம மீது இவ்வளவு வன்மம்? நம்ம அப்படி என்ன செஞ்சிட்டோம்? நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? முஸ்லீம்களாகிய நாம இந்தியாவை எடுத்துக்கொள்ளுங்க, நம்முடைய ஆட்சியாளர்கள் குறிப்பாக இப்பொழுது 12 வருஷமாக ஆட்சி செய்யக்கூடிய இந்த அரசு நம்ம மீது இவ்வளவு வன்மமாக இருக்குது. நாம் என்ன செஞ்சோம்? யோசிக்கிறோம் இல்லையா? அல்லாஹ் பேசுகிறான், நீ அவனுக்கு அநியாயம் செய்ய வேண்டாம், நீ எனக்கு மாறு செய், உன்னுடைய ஆட்சியாளருடைய உள்ளங்களிலே உன்னை பற்றிய வெறுப்பை போடு. உன்னை பார்த்தாலே அவனுக்கு எரியும், அவனுக்கு உன்னை ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது என்னன்னா அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தில் போடுறது. நம்ம திரும்ப இந்த ஆட்சியாளர்களே திட்டிக்கிட்டு இருக்கோம், இவன் சரியில்லை, இவன் மாற்றணும், இவன் மோசமானவனாக இருக்கான்னு. அல்லாஹ் சொல்கிறான், உன் செயல் தான் அவனை மோசமானவனாக மாற்றியது. நீ யோக்கியனாயிரு, நீ நல்லவனாயிரு. உனக்கு ஹலால் ஹராம் தெரியுமா தெரியாதா? சரி தவறு தெரியுமா தெரியாதா? பண்ணுற அநியாயங்களை பூரா பண்ணுவேன், உனக்கு நல்ல ஆட்சியாளர் நானே கொடுக்கணுமா? நான் சில நேரங்கள் நம்மளோட பிள்ளையத்தில் பேசுவோம் இல்லையா? பண்ணுறது பூரா அநியாயம், உனக்கு நான் நல்லவன் ஆடணுமா? அதே கேட்டகரி தான், கிட்டத்தட்ட அதே ஸ்லாங்கு தான். வைன் அசவுனி, எனக்கு நீ மாறு செய்தால் உன்னுடைய ஆட்சியாளருடைய உள்ளங்களிலே உன்னை பற்றிய ஒரு வெறுப்பை போடுவேன். உன்னை பார்த்தாலே அவனுக்கு எரியும், உன்னை ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும், உன்னுடைய வீட்டை இடிக்கணும், உன்னுடைய வியாபார தளத்தை தரமட்டமாக்கணும். இல்லையா? அருமையான சகோதர பெருமக்கள், இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை அல்லாஹ் தஆலா நியமிப்பான். தொடர்ந்து ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, ஃபலா தஷ்கலு ஃபசாமுஹும் சூல் அதாப். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் மீது அநியாயங்களை வேதனைகளை வழங்கி கொண்டே இருப்பான். அந்த ஆட்சியாளர் உங்கள் மீது வேதனைகளை வழங்கி கொண்டே இருப்பான். தொடர்ந்து ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க, ஃபலா தஷ்கலு அன்ஃபுஸக்கும் பிதுஆஇ அலல் முலூகி, ஆட்சியாளர்களுக்கு எதிராக நீங்கள் துவா செய்யாதீங்க. இல்லையா? ஃபிரௌன் மாதிரி இருந்தானே, இவனு இப்படி தான் இருக்கான், இவனு நாசமாக போயிடுவான், இவன் அழிஞ்சு போயிடுவான் அப்படின்னு எந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக, அது கவுன்சிலராக இருக்கட்டும், எம்எல்ஏ எம்பி பிரதம மந்திரியாக இருந்தாலும் அவனுக்கு எதிராக நீ துவா செய்யாத. வலாக்கின் இஷ்கலு அன்ஃபுஸக்கும் பிதுக்ரி வ தல்லர்ரி, ஓ செயலை நீ மாற்றிக்கோ, எனக்கு கட்டுப்பட்டு நீ நட, நீ அவனுக்கு எதிராக துவாலா செய்யாத. அவனை நான் மாத்துறேன். அவன் ஒருவேளை அவன் இருந்தாலும் அவனுடைய உள்ளத்தில் உன்னை பற்றிய நல்ல சிந்தனையையும் ரஹமத்தையும் கருணையும் இரக்கத்தையும் நான் போடுவேன். ஆனால் நான் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒன்றுதான், நீ எனக்கு கட்டுப்பட்டவனாக இருக்க வேண்டும். அக்ஃபீக்கும் முலூக்குக்கும், உங்களுக்கு மத்தியில் நல்ல ஆட்சியாளர் நான் நியமிப்பேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அருமையான சகோதர பெருமக்களே, நல்லா விளங்கி கொள்ளுங்க. பாவங்களை பண்ணி கொண்டு, இல்லையா, தவறுகளை அல்லாஹுடைய எல்லைகளை மீறி கொண்டு, அல்லாஹ் நமக்கு ஒரு பார்டர் வச்சுருக்கான், அந்த பார்டருக்கு வெளியே போய் எல்லா அநியாயங்களையும் பண்ணிட்டு எனக்கு ஒழுக்கமானவர்களாக நல்ல ஆட்சியாளர்களை வழங்கணும் என்பது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எதிரானது. இப்படி சொல்வது பொருத்தமாக இருக்கும். நல்ல ஆட்சியாளர் வேண்டுமென்றால் திருந்திக்கோ, நல்லவர்களாக இருந்துக்கோ. இந்த குர்ஆன் நமக்கு அதுதான் சொல்லுது. மேலே சொல்லப்பட்ட ஹதீஸ்களும் அதுதான் சொல்லுது. அப்படி இல்லை, நான் எப்படி வேணால் இருப்பேன் என்றால் ஆட்சியாளரும் எப்படி வேண்டுமானாலும் இருப்பார்கள். உன் மீது இரக்கம் காட்டக்கூடிய ஆட்சியாளர்களை நான் நியமிக்கவே மாட்டேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அருமையான சகோதர பெருமக்களே, குறிப்பாக முஸ்லீம்களை பற்றி நம்முடைய முஸ்லீம்களாகிய நாம் எந்த அளவுக்கு பேணுதலாக இருக்கிறோம். இந்த செய்திகள் எல்லாமே முஸ்லீம் அல்லாதவர்கள் பற்றி பேச்சல்ல. முஸ்லீம் அல்லாதவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு போகிறதில்ல. அவனுக்கு ஹலாலும் கிடையாது, ஹராமும் கிடையாது. இல்லையா? மௌத்துக்கு பிறகு எழுப்பப்படுறதை யோசிக்கிறானா? அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறானா? குர்ஆனை ஏற்றுக்கொண்டிருக்கிறானா? ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அவனுக்கு எந்த ஹலாலும் கிடையாது, எந்த ஹராமும் கிடையாது. அவன் தான் தோன்றித்தனமாக அவன் வாழ முடியும். முஸ்லீம்களாகிய முஃமின்களாகிய நாம் வாழ முடியுமா?
பெரும் பாவங்களை எல்லாம் சர்வசாதாரணமாக செய்து கொண்டு இருக்கிறோமே. இந்த மாறு செய்தல்ங்கும் போது தான் ஒரு சின்ன ஹதீஸ் நமக்கு ஞாபகம் வருகிறது. கடந்த ஒரு வாரமாக நம்முடைய நாவுகள் எப்படி உச்சரித்து கொண்டு இருக்கிறது. பெரும்பாவத்தை கூட ரொம்ப சர்வசாதாரணமாக செய்து கொண்டு இருந்தோம் இல்லையா? நான் கடந்த வாரமே இதை பற்றி பேசியிருக்கணும். ஆனால் பரவாயில்ல, நம்முடைய பகுதிகளில் அல்லது நம்முடைய மக்கள் அது மாதிரி போக மாட்டாங்கன்ற எண்ணத்தில் நம்ம அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். இப்போ வருஷம் பேசுகிறது தான் ஓட்டுக்கு பணம் வாங்குறது பச்சை ஹராம் இல்லையா? பச்சை ஹராம். 2 ரூபாய் இருந்தாலும் சரி, 2 லட்சமாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி சர்வசாதாரணமாக நான் வாங்கிட்டேன், நீ வாங்கிட்டியா, நம்மள்கிட்டே கேட்குறாங்க சில நண்பர்கள் வெளியில், நமக்கு வந்துருச்சா, உங்களுக்கு வந்துருச்சான்ட்டு. எந்த அடிப்படையில் இது வாங்குவதற்கான என்ன முகாந்திரம் இருக்கிறது? அராபாதாக்கும் மறுமையாக அபுதாவுது ஷெரீஃபுடைய 3541வது செய்தி அபி உமாமா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள். மன் ஷஃபா அலி அஹீஹி, யார் ஒருவர் தன்னுடைய சகோதரருக்காண்டி சிபாரிசு செய்கிறார். ஃபஅஹ்தாலஹு ஹதியத்தன், நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. நான் ஒருத்தருக்கு சிபாரிசு செய்கிறேன். நம்ம ஓட்டு போட்டது முழுக்க சிபாரிசு. 4 அம்சங்களிலே உண்டு. ஷஹாதத், ஷஃபாத், அமானத், வக்காலத். அதில் ஒன்று சிபாரிசு. நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. நான் என்னுடைய பகுதிக்கு இவன் பிரதிநிதி என்பதாக நான் ஒருத்தர் சிபாரிசு செய்தால் அந்த ஓட்டு போடுறது. அப்போ நம்ம ஒருத்தருக்கு சிபாரிசு செஞ்சுருக்கிறோம். அந்த சிபாரிசு செய்யப்பட்டவர் எனக்கு இவர் சிபாரிசு செஞ்சாருன்ட்டு ஒரு அன்பளிப்பை கொடுத்தால் ஹதியத்தன் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதை வட்டின்னு சொல்லலை, நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. அதை பொய் சாட்சிக்கான கூலின்னு சொல்லலை, தெளிவாக சொல்கிறாங்க. ஹதியத்தன், ஒரு அன்பளிப்பை வழங்கினார். ஃபகபிலஹா, அதை நான் பெற்றுக்கொண்டேன். ஃபகத் அத்தா பாபன் அதீமன் மின் அபுவாபிர் ரிபா, வட்டியுடைய பெரும்பாவங்களின் வாசலுக்கு நான் வந்துவிட்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. ஓட்டுக்கு பணம் வாங்குறதற்கு அனுமதிக்கப்பட்ட எந்த முகாந்திரமும் கிடையாது. எந்த இமாம்களும் இதை அனுமதிக்கலை. இதற்கு ஆதரவாக ஒரு ஹதீஸை கூட நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் சொல்லப்போனால் இது லஞ்சம் என்பதாகவும் சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சபித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது. கொஞ்சமும் கூச்சமும் இல்லாமல் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. கொஞ்சமும் அதை பற்றிய அது ஹராம்ன்ற சிந்தனை நமக்கு கொஞ்சம் கூட இல்லை. நம்ம பகுதியில் 2 ரூபா கொடுத்துருக்குறாங்க. சில மாவட்டங்களில் 5, 6 வரைக்கும் போயிருக்கு. இங்கே 2 தான் கொடுத்துருக்குறான்னு அதில் பேரம் பேசிக்கொண்டு இருக்கிறோம் இல்லையா? வாங்கிறது ஹராம். அந்த ஹராமை பெருசாக ஒருத்தர் வாங்குறானே, அங்கே பெருசாக கிடச்சிருக்கு, இங்கே ரொம்ப கம்மியாக. இதிலே நமக்கு மத்தியில் உரையாடல். இங்கேயும் அவ்வளோ வந்திருக்கும், ஆனால் அவன் வந்தவன் அடித்து நமக்கு குறைச்சி கொடுத்துருக்கிறான் என்றெல்லாம் பேசுவது நமக்கான உரிமை தானே, என்னுடைய பணம் தானே. நிறைய எவ்வளோ விளக்கங்கள். பொதுவாக ஒரு பாவத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய விலை தான் அந்த பாவத்தை மதிப்பீடு செய்கிறது. ஒருத்தர் நம்மளை கூப்பிட்டு ஒரு பொய் சாட்சி சொல்லுங்கள், ஒரு டீ வாங்கி தரேன்னு போவோமா? சொல்ல மாட்டோம். ஒரே ஒரு எனக்காண்டி ஒரு பொய் சாட்சி சொல்லு, ஒரு டீ வாங்கி தரேன், ஒரு 200 ரூபா கொடுக்குறேன் இல்லையா? வானத்துக்கும் பூமிக்கு குதிப்போம். பொய் சாட்சி சொல்றியா? எவ்வளோ பெரிய ஹராம் தெரியுமா இல்லையா? ஹராமை செய்ய சொல்றியா அப்படின்னு பேசுவோம். இதே 2 ரூபா, 200 ரூபா, 2000 ஆகுது, 20,000 ஆகிறது, 2 லட்சம் ஆகிறது. இந்த பொய் சாட்சி சொல்வதற்கு வழிகள் ஏதாவது இருக்கிறதான்னு யோசிப்போம். 200 ரூபா கொடுக்குற பொய் சாட்சி சொல்லுங்கும் போது கோபப்படுகின்ற நாம், ஹராம்னு பேசுகிற குர்ஆன் ஹதீஸ் பேசுகிற நாம் தான் அதே 200 ரூபா 20,000 2 லட்சமாக மாறும்போது இந்த பொய் சாட்சி சொல்வதற்கு ஏதாவது வழி இருக்காதா? ஏதாவது இமாம்கள் இதை அனுமதிச்சிருக்க மாட்டாங்களா? இதற்கு ஆதரவாக ஏதாவது ஆயத்து ஹதீஸ் கிடைக்காதா? காரணம் நமக்கு அந்த 2 லட்சம் பெருசாக தெரியுது. அந்த 2 லட்சம் பெருசாக தெரியும். அருமையான சகோதர பெருமக்கள், நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இதுவெல்லாம் பச்சை ஹராம். இது மாதிரியான செயல்பாடுகளை நாம் அமைத்து கொண்டு விட்டு நமக்கு மத்தியில் நல்ல ஆட்சிகள் அமர வேண்டும் என்பது சாத்திய கூறே கிடையாது. அருமையான சகோதர பெருமக்களே, இது சம்பந்தமாக இன்னும் விரிவாக பேசணும். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய மக்கள் ஓரளவு புரிதலுடையவர்கள், தெளிவானவர்கள் என்பதனால சுருக்கமாக மேலோட்டமாக இன்ஷா அல்லாஹ் இதை நான் கடந்து செல்கிறேன். அருமையான சகோதர பெருமக்களே, ஒரு வேளை நம்ம வாங்கிட்டோம் அல்லது நிர்பந்தமாக கொடுத்துட்டாங்க. சிலர் பேசுனாங்க, ஹஸ்ரத் வாங்காமல் இருக்க முடியல, கட்டாயமாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. சிலர் பேசுனாங்க, நான் வீட்டில் இல்லை, பெண்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க, என்ன பண்ணலாம், வட்டியை என்ன பண்ணுவீங்க கேட்டோம். சில நேரங்களில் பேங்க்கில் வட்டி வரும், வேறு விதமான வட்டிகள் வரும். அந்த வட்டியை நம்ம நன்மை எதிர்பார்க்காம அதை சதக்கா செஞ்சுருவோம். அதே சட்டம் தான் இதுக்கும். மரியாதையாக அதை சதக்கா செஞ்சிடறது. அந்த சதக்காவுடைய நன்மை அல்லாஹ் தஆலா இடத்துல எதிர்பார்க்கக்கூடாது. நான் சம்பாதிச்ச காசை கொடுத்துட்டு ஃபீ சபீலில்லாஹ், இதற்கு அல்லாஹ் நாளை மறுமையில் கூலி கொடுப்பான்னு எதிர்பார்க்கிற மாதிரி வட்டி பணத்திற்கு நான் கொடுத்துருக்கேன், அல்லாஹ் கூலி கொடுப்பான் என்று எதிர்பார்க்கக்கூடாது. அது மாதிரி தான் இந்த ஓட்டுக்கு பெற்ற பணங்களையும் தயவு கூர்ந்து நம்முடைய கையில் வைத்துக் கொள்ளாதீர்கள். நம்முடைய ஏனைய பொருளாதாரங்களையும் வருமானங்களையும் நாசமாக்கிவிடும். ஏனைய பொருளாதாரங்கள் ஏழை வருமானங்களையும் நாசமாக்கிவிடும். கிதாபில் எழுதுவாங்க, ஒரு மாடு ஒரு கழுதையை விட மனிதன் மோசமாகிவிட்டான். 2000 ரூபாய்க்கு ஒரு கழுதை வாங்க முடியாது. குர்பானி நேரம் ஆரம்பமாகிவிட்டது. 3500 ரூபா பங்கு, 7 பங்கு, ஒரு 15 ரூபாய்க்கு கீழே ஒரு மாடு வாங்க முடியல. ஆனால் 2000 ரூபா கொடுத்து நம்முடைய ஓட்டை விலைக்கு வெற்றுக்கொண்டார்.
ஒரு அரசியல் ஒரு தலைவர் மிக அழகாக சொன்னார். ரஷ்யாவுடைய தலைவர் லெனின் சொல்கிறார், ஓட்டு போடுவதற்காக ஒரு பணம் வாங்கிவிட்டால் அதற்கு பிறகு அவனை சரி தவறுன்னு சொல்கின்ற தகுதி ஓட்டுக்கு அந்த பணம் பெற்றவனுக்கு கிடையாது. ஒரு 1000 2000 நான் வாங்கிட்டு ஓட்டு போட்டுட்டு அவன் பண்ணுறது சரி, அவன் தப்பு, அவன் ஊழல் வாங்கிட்டான், அவன் லஞ்சம் பண்ணிட்டான், அவன் சொத்து சேர்த்துட்டான் அப்படின்ற சொல்லக்கூடிய தகுதி உனக்கு, அவனை பற்றி ஜட்ஜே நீ பண்ணக்கூடாது. எப்போ அவன்கிட்ட நீ கைக்கு நீட்டி பணம் வாங்கிட்டியோ அவனை பற்றிய ஜட்ஜு பண்ணுறக்கூடிய தகுதி உனக்கு நீ இழந்துட்டே என்பதாக பதிவு செய்கிறார்கள். அருமையான சகோதர பெருமக்கள், இதை நல்லா கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும். முஸ்லீம் அல்லாதவர் வாங்குகிறார்கள், தொலைகிறார்கள், அதை பற்றி நமக்கு பேச்சு இல்லை. முஸ்லீம் அல்லாதவர்கள் 2000 2 லட்சம் 20 கோடி என்ன வேணால் வாங்கி போகிறாங்க, அது அவங்களுடைய தலையெழுத்து. உலகத்தோடு முடிஞ்சிடும். நமக்கு இந்த உலகத்தோடு முடியாது, மறுமை என்று ஒன்று இருக்கிறது. நாம் இன்னும் இது எல்லாமே இந்த ஆட்சியாளர்களோடு சம்மந்தப்பட்டது. நான் திரும்பவும் சொல்கிறேனே, இது எல்லாமே இந்த ஆட்சியாளர்களோட சம்மந்தம். என்னுடைய செயல்பாடுகள் நல்லதாக அமைஞ்சா எனக்கு நல்ல ஆட்சியாளர் கொடுக்கணும். அவன் பண்ணுறது ஹராம்னு தெரியும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது கொடுக்குறவெல்லாம் முட்டு சந்தில் வச்சு தான் கொடுப்பான், இருட்டில் வச்சு கொடுப்பான். இதை கொடுக்குறது அவனும் அது வெளிப்படுத்தி கொடுக்க போகிறதில்ல. வாங்கின நாம அதை விளம்பரப்படுத்த போகிறதில்ல. ஆனால் அல்லாஹ் பாதுகாக்கணும், இதை கூட விளம்பரப்படுத்துகிற இடத்துல நம்ம இருக்கிறோம். இது பாவம், இது அசிங்கம், இது ஹராம்ன்ற சிந்தனை கூட நமக்கு இல்லை. இது ஹராம்ன்ற அந்த சிந்தனை கூட நமக்கு இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது அதை விட அடுத்த கேட்டகரிக்கு போகுது. நான் ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். விபச்சாரம் பெரும் பாவம், விபச்சாரம் பெரும் பாவம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல் கீபத்து அஷத்து மின ஸினா, புறம் பேசுவது விபச்சாரத்தை விட கடுமையானதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு புரியலை. புறம்ன்றது ஒருத்தரை பற்றி பேசுகிறது, அவர் இல்லாத நேரத்தில் அவரை பற்றி பேசுகிறது. விபச்சாரம்னு பெரும் பாவம். இதை எப்படி ரசூலுல்லாஹ் அதை விட பெருசுன்னு சொல்கிறாங்க? ஹதீஸ்ல விளக்கம் சொல்கிறாங்க, அது தவறுன்னு தெரிஞ்சு அவன் செய்கிறான், அதனால் எப்போ வேணால் அவன் தௌபா செய்ய வாய்ப்பு இருக்குது. ஒரு விபச்சாரன் எப்போ வேண்டுமானாலும் அவன் தௌபா செய்ய வாய்ப்பு இருக்குது, அவன் பாவம்னு தெரிஞ்சு செய்கிறான். ஆனால் இங்கே பாவம்ன்ற சிந்தனையே அவனுக்கு இல்லாதனால இதுலேருந்து அவன் வெளிவரதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் விபச்சாரத்தை விட புறம் பேசுவது கடுமையானதுன்ற ரசூலுல்லாஹ் பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட பாவங்களை பாவம்ன்ற சிந்தனை கூட இல்லாமல் நம்ம செய்தோம் என்றால் அது அதைவிட மிக மோசமானது, நம்முடைய அழிவிற்கு அதுவே காரணமாகிவிடும் என்பதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான சகோதர பெருமக்களே, அதனால் நேற்றைய தினம் அல்ஹம்துலில்லாஹ் ஓட்டு போட்டோம், முடிஞ்சு போச்சு என்பதாக இருந்து கொள்ளாமல், நான் இந்த ஹதீஸ்கள் பூரா சொல்லக்கூடிய செய்தி ஒன்றுதான். நல்ல ஆட்சியாளர்கள் நமக்கு மத்தியில் அமர வேண்டும் என்றால், நம்மின் மீது இரக்கம் காட்டக்கூடிய ஆட்சியாளர்கள் நமக்கு அமர வேண்டும் என்றால், நம்மின் மீது கருணை காட்டக்கூடிய, நம்முடைய விஷயத்தில் அக்கறை செலுத்தக்கூடிய ஆட்சியாளர்களை எல்லாம் நமக்கு அமர வைக்க வேண்டும் என்றால் நாம் நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். நாமே நம்மை சரி செய்து கொள்ளாமல் தயவு கூர்ந்து நல்ல ஆட்சியாளர்களை, நம்மின் மீது இரக்கம் காட்டக்கூடிய, நம்மின் மீது அக்கறை கொள்ளக்கூடிய ஆட்சியாளர்களை எதிர்பார்க்க வேண்டாம். இப்படி எதிர்பார்ப்பது குர்ஆனுக்கு முரணானது, ஹதீஸுக்கு முரணானது. நான் எப்படி வேண்டுமானா இருப்பேன், எனக்கு நல்ல அமையணுன்றது அது சாத்தியமே இல்லை. குர்ஆனிலும் அப்படி எந்த விதமான வரலாற்று செய்திகள் இல்லை, ஹதீஸ்களிலும் அப்படிப்பட்ட எந்த விதமான வரலாற்று செய்திகளும் இல்லை. எனவே நாம் நம்மை சரி செய்து கொள்வோம். நம்முடைய செயல்கள் தான் நம்முடைய ஆட்சியாளர்கள். எனவே நம்முடைய செயல்களை சரியாக்கி கொள்வோம், அழகாக்கி கொள்வோம். அல்லாஹு தாலா விருப்பப்படுகின்ற, அல்லாஹுக்கு கட்டுப்படுகின்ற, அல்லாஹுடைய ஹலால் ஹராமை பேணுகின்ற நல்ல செயல்பாடுகளை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. அதன் மூலமாக நல்ல ஆட்சியாளர்கள் அல்லாஹு தஆலா நமக்கு வழங்குவானாக. அந்த நல்ல நசீபை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லொரு புரிவானாக. வாஹிரத் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.